ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். சரி, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஹெல்தியான வெயிட் லாஸ் ஓட்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். 25 கிராம்ஸ் ஓட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், 50 ml மில்க், 200 ml வாட்டர், 3 டேட்ஸ் எடுத்திருக்கேன், சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஃபிளாக்ஸ் சீட் எடுத்திருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீடில் நம்ம உடம்புக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஃபைபர் கண்டென்ட், ப்ரோட்டீன் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஃப்ளாக்ஸ் சீடை நம்ம டயட்டில் ஆட் பண்ணும்போது அது நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. அது போக நம்ம உடம்புக்கு இது ரொம்பவே ஹெல்தி. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சின்னமன் பவுடர் எடுத்திருக்கேன். நார்மல் பட்டையை உங்கள் மிக்சி கிரைண்டரில் அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க. யூஸ்வலாகவே எப்போ நம்ம ஓட்ஸ் சாப்பிட்டாலுமே அதில் சின்னமன் பவுடர் 1 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா பொதுவாகவே நம்ம ஓட்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டொமக்கில் நமக்கு ப்ளோட்டிங் ஃபீல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி சின்னமன் பவுடரை ஆட் பண்ணும்போது அந்த ப்ளோட்டிங் ஃபீல் உங்களுக்கு இருக்காது. 1 ஸ்பூன் அளவுக்கு சியா சீட் எடுத்திருக்கேன். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீனும் ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ். உங்ககிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அது ஓட்ஸுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்காக அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் தரும். அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம உடம்புக்கு தேவையான எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நமக்கு ரொம்பவே நல்லது. 1 ஸ்பூன் ஹனி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் சியா சீடை 1/2 கப் வாட்டரில் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சியா சீட் நம்ம ஓட்ஸ் ரெசிபி செஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம ஓட்ஸ் ரெசிபி செய்கிறதுக்குள்ளே இதுக்கு வாட்டர் எல்லாமே நல்லா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நான் ஓட்ஸ் ரெசிபி செஞ்சு முடிக்கும்போது நமக்கு இந்த சியா சீட் நமக்கு ரெடி ஆகிடும். பேன் கேஸில் வச்சுருக்கேன். இதில் இப்போ ஓட்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். ஃப்ளாக்ஸ் சீட் ஆட் பண்ணுறேன். ஓட்ஸையும் ஃப்ளாக்ஸ் சீடையும் ஒரு நிமிஷம் அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் எப்பவுமே நம்ம இந்த மாதிரி பிளெயின் ஓட்ஸ் தான் நீங்கள் வாங்கணும். மசாலா ஓட்ஸ் அல்லாட்டி ஃப்ளேவர்டு ஓட்ஸ்லாம் இப்போ நிறைய விற்குது. அதெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணும்போது வாங்கக்கூடாது. ஏன்னா அதில் அதிகமான அளவுக்கு உங்களுக்கு கெமிக்கல்ஸ் இருக்கும். அது நல்லதில்லை. ஸோ எப்போவுமே ஓட்ஸ் வாங்குறது இந்த மாதிரி பிளெயின் ஓட்ஸ் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஃப்ளாக்ஸ் சீட் எல்லாமே ரோஸ்ட் ஆனனால அது பாப்பிங் சவுண்ட் இந்த மாதிரி தெரிக்க ஆரம்பிக்கும். ஆமாம், ஃப்ளாக்ஸ் சீட் ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போனா இப்போ இதில் 50 ml மில்க், லோ ஃபேட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவோடையே சேர்த்து 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 200 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் 3 டேட்ஸ் ஆட் பண்ணுறேன். சீட்லெஸ் டேட்ஸ் 3 இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போயே நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணுறதுனால டேட்ஸில் இருக்க ஸ்வீட்னஸ் எல்லாமே இதில் இறங்கி உங்களுக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். எக்ஸ்டர்னலாக நீங்கள் எதுவும் ஒயிட் சுகர் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. டேட்ஸில் இருக்க ஸ்வீட்டே இதில் நல்லா இறங்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் ஃப்ளேவர் தரும். வாட்டர் எல்லாமே உங்களுக்கு ஓட்ஸ் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு இது இதே மாதிரி உங்களுக்கு ஹீட் ஆகட்டும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஃபில்லில் வைக்க வேணாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஓட்ஸ் அதில் இருந்த தண்ணி, பால் எல்லாமே கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் இப்போ உங்களுக்கு நல்லா கம்மியாயிருக்கு. இப்போ இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்னமன் பவுடர் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது. சின்னமன் பவுடரில் உங்களுக்கு நேச்சுரலாகவே அதில் ஸ்வீட்னிங் ஏஜென்ட் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்னஸும் கொடுக்கும் ஓட்ஸோட சேர்த்து சாப்பிடும்போது. ரொம்ப ஆட் பண்ண வேணாம். சின்னமனோட ஸ்மெல் ரொம்ப அதிகமாக வந்துடும். ஸோ 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் குக் பண்ணி வச்சுருந்த ஓட்ஸை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை இதுக்கு மேலே இது டாப்பிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சியா சீட் போட்டிருந்தோம்ல, அதுவும் இப்போ நல்லா உங்களுக்கு தண்ணியில் உங்களுக்கு நல்லா ஊறிடுச்சு. அதையும் இப்போ ஒன் சைடு வச்சுக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஓட்ஸ் உங்களுக்கு இம்மிடியேட்டாகவே நம்ம குக் பண்ண உடனே எல்லாமே அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு நல்லா அது ரொம்ப ட்ரை ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த சியா சீடோடு உங்களுக்கு இதை நல்லா இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் தெரியாமல் இருக்கும். சியா சீட் இல்லாமல் உங்களுக்கு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ட்ரைனஸாக இருக்கும். 1 ஸ்பூன் ஹனியை
மேலாப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்தியான ஓட்ஸ் வெயிட் லாஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த சந்திக்கிறேன்.